அப்ப என் கணவர் சொன்னாங்க, "நீ இதுல நில்லு" அப்படின்ட்டு. இப்படியே அடுப்பாங்கரையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம். நீனும் ஒரு தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னைய இதுல இறக்கி விட்டாங்க. நானும் போய் நின்ட்டேன். எனக்கு பயம், ஒரே அழுக. நான் ஒரே அழுக, இனிமே நான் போமாட்டேன். அங்க போனா ஆள்கள்ட்ட எல்லாம் பேசணும், ஆண்கள்ட்ட எல்லாம் பேசணும். எங்க இது வந்து சிறுபான்மை இது. நான் பேசவும் மாட்டேன். ஆண்கள்ட்ட எல்லாம் பேசணும், வெட்கமா இருக்கும். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு படிக்காத 10வது படிக்காத பெண்தான். அப்ப அழுது அழுத எனக்கு வேணாண்டு, "நீ நில்லு" அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அக்கா அவர்கள் எனக்கு ஒரு வாரமா கிளாஸ் எடுத்தாங்க. "நீ நில்லு, முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சிருக்காக, நீ நிக்கணும், நீனும் வெளியே கொண்டு வரணும்" அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை நிக்க வச்சு, இப்ப தன்னால நானே எல்லாமே செய்யறேன். தன்னால எங்க வீட்டுக்காரரும் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ். இப்ப தன்னால நானே எல்லாமே எங்க இடத்துக்கு வேண்டாலும் போறேன், யார்கிட்ட வேண்டாலும் பேசுறேன், தைரியமான ஒரு இதா நிக்கிறேன். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா, என் கணவர் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. தேங்க்யூ. நன்றி, நன்றி.